மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்கார், அதாவது விருச்சகத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க இவங்க தான். உல்லாச பிரியர்கள், டூர் போகிறதுங்கிறது, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட ரவுண்ட் அடிக்கிறதுங்கிறது, இதெல்லாம் ரொம்ப இதாக வரும். அதே மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடெல்லாம் வந்து பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களே தவிர இவங்கள்ட்ட இருந்து எந்த ரகசியத்தையும் வெளியே வாங்க முடியாது. ரகசியம் தெரிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதிர்ச்சியாகவே இருக்கும். அவ்வளவு ரகசியங்களை உள்ளடக்கிய ஜாதகம். பேச்சு மட்டும் கேட்டுக்குங்க, சர்க்கரையாக இருக்கும். ஆனால் எந்த உண்மையும் வாங்க முடியாது இவர்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி பரோபகார சிந்தனை, நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணணும் உங்களணுங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்கும். ரொம்ப ஈஸியாக கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட உண்டு. அதனால் அந்த வயசு காலங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக லைஃப்பை கொண்டு போகணுன்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். அதே சமயத்தில் தகப்பனார் வழி சொந்த பந்தத்தோடு ஒத்து போகிற விஷயங்களில் இடிக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இதே சுக்கிரன் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து யோகக்காரனாகத்தான் இருப்பாங்க, நிறையா சம்பாதிப்பாங்க, குடும்பத்தோடு ஒத்து போகும், தகப்பனாரோட ஒத்து போகும் அப்படின்னு ஆப்போசிட் பலனாக எடுத்துக்கிடலாம். மொத்தத்தில் வக்ரம் ஆகியிருந்தாலும் வக்ரம் ஆகாமல் இருந்தால் பூர்வீகத்திலே இருப்பாங்க. வக்ரமாக இருந்தால் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான அமைப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ அந்த வகையில் புதன் வந்து சுக்கிரன் வந்து 9ஆம் பாவத்தில் மீன லக்னத்துக்கு நின்றுச்சுன்னா அது யோகத்தை செய்யும், தோஷத்தை செய்யாது, பயப்பட வேண்டியதில்லை.